போட்டித் தேர்வுக்கு படிக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐஎன்எம் சம்பந்தமான ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். 1932 வகுப்புவாத அறிக்கையினை அறிவித்த இங்கிலாந்து பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி போட்டித் தேர்வு சம்பந்தமான முக்கியமான டேட்டா பார்க்கலாம். அதாவது 1909 ஆண்டு இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1909 அதன்படி முஸ்லிம்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தனி தொகுதி கொடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1919 இதன்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள், அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், அப்புறம் ஆங்கிலோ இந்தியர்கள் இவங்களுக்குலாம் என்ன பண்றாங்கன்னா தனி தொகுதி கொடுக்குறாங்க. அதே போல 1932 ஆகஸ்ட் 16ஆம் தேதி இங்கிலாந்து பிரதமர் என்ன பண்றான்னா இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் வகுப்புவாத அறிக்கையை அறிவிக்கிறாரு. இது யாருக்கு அறிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதியை அறிவிக்கிறாரு. இதை காந்தி எதிர்க்கிறார். ஏன் காந்தி இதை எதிர்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இந்துக்களுக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி காந்தி இதை எதிர்க்கிறாரு. சரி, ஓகே. அப்ப இந்த வகுப்புவாத அறிக்கை எந்த மாநாட்டின் முடிவின் மூலமா வெளியிட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2வது வட்ட மேஜை மாநாடு. மொத்தம் 3 வட்ட மேஜை மாநாடு நடக்கும். அதுல காந்தியடிகள் எந்த வட்ட மேஜை மாநாட்டில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2வது வட்ட மேஜை மாநாட்டில் கலந்துப்பாங்க. சரி, ஓகே. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராம்சே மெக்டொனால்டு. ஓகே, தேங்க்யூ.